யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. கண்ணதாசன் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கக்கூடிய நட்பு. ஆனால் இது நீங்கள் எந்த சேனல்கள்லையும் பார்க்கக்கூடிய இது ஒரு சாதாரண செய்தியாக இருக்காது, அதிர்ச்சியாக இருக்கும். கமெண்ட்ஸில் அதிர்ச்சி அடையாத தோழர்கள் கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசணும். அதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக நான் சொல்ல போகிறேன். 10,000 ரூபா பணத்திற்காக எம்ஜிஆரை நோக்கி நகர்ந்தாரா கண்ணதாசன்? கண்ணதாசனுக்கு என்ன நடந்தது? இதை நீங்கள் எங்கேயும் கேட்டிருப்பீங்களா? தெரிந்தவர்களுக்குத்தான் தெரியும், இளைஞர்களுக்கு அது தெரியாது. அதைத்தான் நான் இந்த யூனிவர்ஸ் சேனலை கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா ஆதாரப்பூர்வமான செய்திகளைத்தான் நான் சொல்லுவேன். ஆதாரம் இல்லாத நான் சொல்ல மாட்டேன். அரசியலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திகள் இருக்கலாம், அவங்க கையில் ஆதாரம் இருக்காது, உங்களுக்கும் இருக்காது. சரி, சம்பவத்தை சொல்லட்டுமா? எம்ஜிஆரும் கண்ணதாசனும் யார்? நெருக்கமான நண்பர்கள் திரைத்துறையில். எம்ஜிஆர் அவர்களுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு பிறகு அதிகமான பாடல்களை எழுதியவர். கண்ணதாசனுக்கு நிகராக ஒப்பாருமிக்கார் இல்லாத ஒரு கவிஞர் அவர். எப்படி பாரதியாருக்கு பிறகு பாரதிதாசன் தமிழை கொண்டு வந்தாரோ எளிமைப்படுத்தி கவிதையில், திருக்குறளுக்கு அப்புறம் இளங்கோவடிகள் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்திற்கு அப்புறம் காப்பியங்களுக்கு அப்புறம் கடைசி காலத்தில் கவிதைகளை கையாண்டவர் பாரதிக்கு முக்கியமான உண்டு, அடுத்து பாரதிதாசனுக்கு முக்கியமான இடம் உண்டு, அதுக்கு பிறகு கண்ணதாசனுக்கு தான் உண்டு. கவிதையை எளிமைப்படுத்தினார், ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தி சாதாரண விஷயத்தை சொல்லுவார். ஒரு கதையை கவிதைக்குள்ளே அடக்குவார். ஒரு கதையை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கதை அப்படியே கவிதைக்குள்ளே இருக்கும். அப்படி எழுதக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஆள். ஆனால் கேரக்டரில் அதுதான் முக்கியம். கண்ணதாசனுக்கு பிடிக்கல அப்படின்னா யார் மேலே வேணாலும் காரி துப்புவாப்பில், யார் மேலே வேணாலும் கல்லறிவாப்பில். அது அந்த காரியம் அவரிடம் உண்டு. அதனால் அவரிடம் நெருக்கமான நட்பு இல்லாமல் இருந்து போச்சு அப்படிலாம். இப்போது அவர் யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸாக பழகினாரோ, எம்ஜிஆருக்கு அதிகமான பாடல் இருந்தாங்களா? பாடல் மட்டுமல்ல தோழர்களே, வாசனமும் எழுதியிருக்கிறார். 2 படங்கள் ஆதாரத்தோடு தான் நம்ம பேசுகிறோம். பழைய ஆள்களுக்கு தெரியும், இப்போ புதுசாக இருக்கிற. ஏன்னா நானே நிறையா படங்கள் பார்த்து எல்லாம் படம் பார்க்கக்கூடிய விருப்பம் நான் இல்லாத ஒரு ஆள். ஆனால் வரலாற்றில் எனக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறதுனால நான் அதை வரலாற்றில் பதிவு செய்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாடோடி மன்னன் படத்துக்கு கண்ணதாசன் தான் வசனம். மன்னாதி மன்னன் மகாதேவிக்கு படத்துக்கு கண்ணதாசன் தான் வசனம். நாடோடி மன்னன் எம்ஜிஆர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு உச்சாணிக்கு கொண்டு போய் வச்ச படம். மன்னாதி மன்னன் அதை விட உச்சாணியில் வச்ச படம். மகாதேவி, ஆமாம், நான் நிறைய இடங்களில் நான் சொன்னவே இல்லை, தோழர்கள் கூட சொல்லுவேன். நான் சிறு வயதில் எனக்கு நினைவு இருக்க அந்த ஒரு படம் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிமிடம் தான் எனக்கு நினைவு வருகிறது. ஒரு சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து பாட்டு பாடுகிற அந்த ஒரு காட்சி, இன்னும் அந்த குழல் மாதிரி வரக்கூடிய காட்சி நினைவு இருக்குது எனக்கு. ஆமாம், மகாதேவி, அதுக்கு வசனம் கண்ணதாசன். அப்போது எவ்வளவு நெருக்கமான பாண்டில் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர் என்ன செஞ்சுருக்காரு? ஏன் அவருக்கு 10,000 ரூபா தேவை பிரச்சனை வந்துச்சு? அதை கண்ணதாசன் தொடர்கள் நெருக்கமாக நான் நிறைய ஆதாரங்களோடு நான் பின்னால் பதிவு செய்கிறேன். ஆனால் அரசியலில் அப்படின்னா அவர் கூட பழகினவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? கூட பழகினவங்கெல்லாம் எல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டாங்க, கூட பழகினவங்கெல்லாம் அமைச்சர் ஆகிட்டாங்க, கூட பழகினவங்க எல்லாம் பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகிகளாக ஆகிட்டாங்க. ஆனால் கண்ணதாசனுக்கு அரசியலில் எந்த விதமான எழுச்சி கிடையாது, சிவாஜி கணேசனுக்கும் கிடையாது. ஏன்னா அவர்கள் வளரும் அரசியலை நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும். தமிழை கையாண்டு தமிழோடு விளையாடி தமிழை அரியணை ஏற்றிய கண்ணதாசன் தமிழர்கள், தமிழ்நாடு, தமிழ் நிலம், தமிழ் மொழி என்று சொல்லக்கூடிய பேரறிஞர் அண்ணாவை விசுவாசிக்கவில்லை. என்ன கிறிஸ்டின் பேர் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நட்பு அடிப்படையில் விசுவாசிக்கலை. ஆனால் தமிழர்கள் என்று எழுதுபவர்களின் விரலை ஒடியுங்கள் என்று சொன்னவர்கள் பக்கம், காங்கிரஸ் பக்கம் போய் நின்னது தான் அரசியலிலும் வரலாற்றிலும் நடந்த வினோதம். அதனால தான் சிவாஜி கணேசனுக்கு அரசியலில் ஏற்றமில்ல. ஆனால் எம்ஜிஆரின் ஆட்சி நிலைத்து நிற்பதற்கு சிவாஜி தான் இருந்தார். எம்ஜிஆர் மரணித்த பிறகு ஜானகி அம்மாளுக்கு முழுக்க முழுக்க இருந்து திராவிட இயக்கத்தோட ஆட்சியை காத்து நின்ற பெருமை சிவாஜி கணேசனுக்கு உண்டு. அதுதான் அதை நான் தனியாக பலன்கள் சொல்லியிருக்கேன். அது ஒரு தனி காணொலி நேரம் இருக்கும்போது அதை போடுறேன். அது மிகப்பெரிய அரசியல் அசைவில் அது ஒன்று. அதில் அதே மாதிரி தான் கண்ணதாசனுக்கு இருந்தது. கண்ணதாசன் இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா, கலைஞரோடு நெருக்கமாக பழகினார். கலைஞர் முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ நான் இப்படி சொல்லட்டுமா? சம்பத் அவர்கள் வெளியே போனாங்க. நான் போன காணொலியில் நான் போட்டிருக்கிறேன் இல்லையா? போன காணொலியில் நான் போட்டிருக்கிறேன். 2 காணொலிக்கு முன்னாடி
சம்பத்தோட வெளியே போனவர் யாரை திட்டி தீர்த்தார் தெரியுமா? பேரறிஞர் அண்ணாவை இலி சொற்களால் திட்டி தீர்த்தார்கள். சம்பத்தும் கண்ணதாசனும் சேர்ந்து வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளால் கண்ணதாசன் திட்டியது யாரை? பேரறிஞர் அண்ணாவை. சரி, அண்ணாவோட இருந்துக்கிட்டு யாரை திட்டினாங்கன்னா தந்தை பெரியாரை திட்டினாங்க. இப்போ வெளியில் வந்துட்டு அண்ணாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், நல்லா பழகியிருப்பாங்க, அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நல்லா பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் யார்? கலைஞர் முதலமைச்சர் ஆகிட்டார். கலைஞர் முதலமைச்சர் பேனாவை தர்றான்னு சொல்லி திறந்து, அவன் யார் தெரியுமா, இவன் எப்படி தெரியுமா, நாங்கள் அந்த ஆளு கூட அப்படி தெரியுமா, இந்த ஆளு கூட அப்படி தெரியுமா, அந்த பெண் இந்த பெண் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. அது இன்று வரை பேச பொருளாகி கொண்டிருக்கிறது. சரி, முடிஞ்சதா? அதோட விமர்சனங்கள்லாம் வர்ற சேனலில் போ. எம்ஜிஆர் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். கூடவே இருக்கிறவங்க தாங்க முடியலை, எட்ரா பேனாவை எடுத்துட்டார். எம்ஜிஆர் யார் தெரியுமா, எம்ஜிஆர் எத்தனை குடும்பத்தை கெடுத்தார் தெரியுமா, எம்ஜிஆர் எந்த நடிகை தெரியுமா, இது நீ என்ன செஞ்ச? நீங்களும் தானே அந்த துறையில் இருக்கிறீங்க, நீங்களும் தானே அதை பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்போ எழுதுறீங்க? முதலமைச்சர் ஆன பிறகு எழுதுகிறார் தன்னோட இதில் இல்லை. அதில் ஆவணப்பூர்வமாக எழுதியிருக்கிறது என்னவென்றால், அலைவோசை பத்திரிகையில் எம்ஜிஆரை பற்றியும், தென்றல் பத்திரிகையில் எம்ஜிஆர் கலைஞர்களை பற்றியும் பேசாத வார்த்தை கிடையாது, எழுதாத கொச்ச வார்த்தை கிடையாது. ஒரு கவிஞனின் பேனாவின் மையில் இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருமா என்றெல்லாம் சொல்ல முடியாத அளவிற்கு அவர் பேசினார். அதனால் எம்ஜிஆர் நல உரிமைகளுக்கு பக்கம் ஒரு கோவம். இப்போ ஒரு நாள் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும். வரலாற்றில் எவ்வளவோ செய்திகள் இருக்குது, ஒரு செய்தியை மட்டும் 10,000 ரூபா செய்தி சொல்லணும் இல்லையா? எம்ஜிஆர் ஏன் அரசவை கவிஞர் ஆக்குனார்? அதுக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் தான் இந்த காரணம். அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஃபோன் வருது. எம்ஜிஆர் அவர்களோட அந்தரங்க உதவியாளர், அதாவது நேர்முகத்திலையும் பர்சனலாக பேசக்கூடிய உதவியாளர் நண்பர் அந்த எண், அலைபேசியிலே அன்றைக்கி தொலைபேசி எண் அந்த ஆளுகிட்ட தான் இருக்கும், விவிஐபி கிட்ட இருக்கும். அந்த நம்பரில் அவர் பேசுகிறாரு, எம்ஜிஆர் இல்லைங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் ஒன்றும் பார்க்க முடியாது அப்படின்னு. இதில் கண்ணதாசன் எழுதும் போதே சொல்லியிருக்காராம் ஒரு வரி அவருடைய உதவியாளர்கிட்ட கேட்கும்போது, எம்ஜிஆரை நம்ம நேராக பார்க்கணும்னா என்ன செய்யணும்? 7 மலையை கடந்துடலாம், கடலை கூட கடந்துடலாம், இந்த மகாலிங்கத்தை கடக்கிறது பெரிய விஷயம்ப்பான்னு சொல்லுவாராம், எழுதியிருக்கிறாராம். அப்படிப்பட்டவர் தான் இந்த கண்ணதாசன் மேலே நல்ல ஒரு ஒப்பீனியன் இல்லாமல் இருக்கும். இவருக்கு எம்ஜிஆரை தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாங்க. விட்டு முடிஞ்ச உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கேட்ட உடனே இல்லை எம்ஜிஆர் இல்லை அப்படிங்கிறது. இதை எம்ஜிஆர் கேட்குறாரு மாடியில் இருந்து. இங்கே வாப்பான்னு சொல்லி கைதட்டி கூப்பிடுவார். இங்கே வா. யார் கூப்பிட்டது ஃபோனில்? இது மாதிரி கவிஞர் கூப்பிட்டார். கவிஞர்னா கண்ணதாசன். கண்ணதாசன் கூப்பிட்டாருங்க, கவிஞர் கண்ணதாசன். என்ன சொன்ன? நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி நீ சொல்கிற? எதுக்கு சொல்கிற அப்படியே? உடனே ஃபோன் போட்டு இருக்கேன்னு சொல்லி வர சொல்லுங்கிறார். என்ன விஷயம் கேளுங்கிறார். கண்ணதாசனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? கண்ணதாசன் இப்போ நேராக எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்துட்டார். வந்த உடனே இருவரும் வணக்கம் தெரிவிக்கிறாங்க. என்ன வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிடுவோம். என்ன செய்யுது, என்ன விஷயம் கேட்குறாங்க. விஷயம் கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு கண்ணதாசன்ட்ட? முதல்ல அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, தான் கூட இருக்கிறவரை பாதுகாக்கிறார் பாருங்க. எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா? மகாலிங்க இந்த மாதிரி எல்லாரையும் ஏற்றுக்கிட மாட்டாப்புல, நீங்கள் என் மேலே ரொம்ப தாழ்த்தி எழுதுறதுனால உங்களை இல்லைன்னு சொல்லிட்டாப்புல, அதனால் நான் உங்களிடம் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்கிறார். இல்லைண்ணே நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, சரி என்ன தேவையாக வந்திருக்கீங்கன்னொன்னே 10,000 ரூபா பணம் கேட்குறார். கண்ணதாசனுக்கு எதுக்கியா 10,000 ரூபா பணம்? அவர்கிட்ட இல்லாத காசா? அவர்கிட்ட இல்லாத வீடா? அவர்கிட்ட இல்லாத குடும்பமா? அப்படிலாம் சொல்லி இல்லை. அப்படி இல்லை, ஆதாரத்தை தான் கேட்ட போகிறேன். எம்ஜிஆர் நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரி வெளியிட்ட புத்தகத்தில் ஆதாரம் காட்ட போகிறேன். அதில் 10,000 ரூபா பணம் கேட்டார். உடனடியாக கொடுத்து அனுப்புகிறார். அவர் எதுக்கு ஏன் என்னெல்லாம் தெரியவே தெரியாது, பணத்தை கொடுத்துட்றாரு. இப்போது அதான் சொல்கிறேன் இல்லையா, வழக்கம் போல் சொல்லுவது யார்? எம்ஜிஆர். அவர் ஏன் இவ்வளவு நாள் நிலைத்த புகழோடு நிற்கிறாருங்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துல தான் இருக்குது. நல்லா வாழ்ந்த ஒருத்தன் இப்போ திடீர்னு 10,000 ரூபா பணம் இல்லாமல் இருக்கானே, அவனுக்கு என்ன தேவையோ என்ன இதுன்னு நினைக்காம உடனடியாக பணத்தை கொடுத்துட்டு யோசிக்கிறார்னா, இனி கண்ணதாசனுக்கு இந்த ஒரு நிலை வரக்கூடாது. நம்மளை எப்படி அவர் திட்டி தீர்த்து எழுதினாலும் சரி, தமிழ்நாட்டின் ஆக சிறந்த கவிஞன், அந்த கவிஞன் நிம்மதியாக இருக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுநாள் ஒரு ஜீவோவுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அவரை அரசவை கவிஞராக நிறுவிங்கிறார். அரசவை கவிஞராக நியமிச்சிட்டா என்னாகும்? மாத சம்பளம் போயிடும், கார் போயிடும், காருக்கு பெட்ரோல் போயிடும், காருக்கு டிரைவர் போயிடும், எல்லாம் சேர்ந்து என்ன வரும்? மாதத்தில் நீட்டாக ஒரு சம்பளம் வரும். எல்லா அரசு உதவிகளும் கிடைக்க ஆரம்பிக்கும். யாராவது இதை செய்வாங்களா? நினச்சி பாருங்கள். தன்னை திட்டியவனை, தன்னை கேலி செய்தவனை, ஒரு பெண் பித்தராக நான் உங்கள்கிட்ட முதல் காணொலியில் ஒரு 5வது காணொலியில் நான் பேசியிருப்பேன். ஏப்ரல் மாதம் நான் ஆவணத்தோடு நான் காட்டியிருக்கிறேன். எப்படியெல்லாம் எழுதினாப்புலன்னு சொல்லி காட்டியிருக்கிறேன். சந்திரபாபுலேருந்து நடிகைகள் உட்பட அவர் எப்படி இருப்பாருங்கிறத சொல்கிறத ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் பதிவு செய்ய முடியவில்லை. அதை நான் விட்டுட்டேன். நான் அதனால் அந்த புத்தகம் இன்றைக்கு வரைக்கும் பதிப்பில் கூட கிடையாது. அதோட ஆவண புத்தகம் என் கையில் இருக்குது. அதை நான் காணொலியிலே கேட்டிருக்கேன். வாய்ப்பு இருக்கிற தோழர்கள் அதை பாருங்கள். நீங்கள் ஏப்ரல் முதல் வாரத்தில் இருக்கும் 3வது 4வது காணொலிகளில் அது இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அதனால் நீங்கள் உறுதியாக பார்க்க வேண்டிய. ஆனால் அப்படியெல்லாம் எழுதிய ஒரு கவிஞர் கண்ணதாசனுக்கு இவர் 10,000 நம்மக்கிட்ட பணம் கேட்டு வந்துட்டாப்லையே. எப்படி தமிழில் கவிதைகளை கொஞ்சம் குழாவி தமிழை தாளாட்டிய ஒரு கவிஞனுக்கு இந்த ஒரு நிலையா அப்படின்னு சொல்லிட்டு அரசவை கவிஞராக்கி. அதனால தான் சொன்னார் கண்ணதாசன் எழுதுகிறாரு. அப்போ சொல்லிவிட்டு அதை அப்படியே வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்கள கேட்டுக்கோங்க. என்னை போல் எம்ஜிஆரை புகழ்ந்து பாடியவனும் இல்லை, என்னை போல் எம்ஜிஆரை புகழ்ந்து பாடியவனும் இல்லை, என்னை போல் எம்ஜிஆரை இகழ்ந்து பேசியவனும் எழுதியவனும் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட என்னை மதித்து, என் தமிழை மதித்து என்னை அரசவை கவிஞனாக்கிய எம்ஜிஆருக்கு நான் காலம்பூராவும் நன்றி விசுவாசத்தோடு இருப்பேன். சரி, ரைட், ஓகே, இதில் இருக்கட்டும். இந்த 10,000 ரூபா பணம் கேட்டது என்னையா இதுகளில் இருக்குது? நீங்கள் 10,000 ரூபா பணம் கேட்டான்னு சொல்கிறீங்களா, அது என்ன இருக்குது? அப்போ அவர் சொல்கிறாரு, அதை நான் அப்படியே வாசிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்ல. மகாலிங்கம் கோபத்தில் இருக்கட்டும். அதில் என்ன விஷயமாக வேண்டும்னு கேட்டார். அவரும் தனக்கு அவசரமாக 10,000 ரூபாய் வேண்டும் என்று கேட்டார். உடனே அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னார். இதை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்தாரு தெரியுதா? இந்த 10,000 ரூபா பணம் கேட்டார். 10,000 ரூபா பணம் கேட்கக்கூடிய நிலைமை கண்ணதாசனுக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராக வந்தார். அந்த இடத்துக்கு முத்துலிங்கம் வந்தார். அவர் மறைவுக்கு பிறகு புலமைப்பித்தன் உள்ளிட்ட கவிஞர்களை அவர் ஆராதித்து மகிழ்ந்தார். ஏனால் அவர் கவிதைகளால் கொண்டாடப்பட்டவர், கவிதைகளால் பாராட்டப்பட்டவர். கவிதைகள், நான் சொல்கிறது கவிதைகள்ங்கிறது பாடல்கள் தான் சொல்கிறேன். தனக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ, தனக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதில் அவர்களை கவிஞர்களை கொண்டாடியதால் கண்ணதாசனை கடைசி வரை காத்துனால தான் சொன்னார். என்னை போல் ஏசி நான் பார்த்ததில்லை, என்னை போல் ஏசி எழுதுனதும் இல்லை, அப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு காரியம் செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவர் உச்சி முகிழ்ந்தார் எம்ஜிஆரை. இதில் இந்த செய்திகள் சில பேருக்கு தெரியும். ஆனால் 10,000 ரூபா பணத்துக்கு மாறின செய்திங்கிறது யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரொம்ப ரேராக இருக்கும். சரி, அப்படியே ரேராக இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு செய்தியில் கேட்டுனா உங்களுக்கு ஆவணம் இருக்காது, தெரியாது. அந்த பக்கத்தை கூட நான் சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் குறித்து கொள்ளலாம். ஒரு சாமானியனோட தொடரில் பக்கம் 259, 60, 61 இந்த செய்தி இருக்குது. இதெல்லாம் இந்த செய்தியை நீங்கள் எங்கு வேணாலும் பயன்படுத்தலாம், எங்கு வேணாலும் சொல்லலாம். இதற்கு இன்றைக்கும் கண்ணதாசன் அவர்களின் குடும்ப வாரிசுகள் மிகவும் நலமாக இருக்கிறார்கள். கண்ணதாசன் அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக புத்தகங்கள் வெளிவருகிறது. கண்ணதாசன் பதிப்பகம் இன்றும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணதாசன் அவர்கள் வாரிசுகள் இன்றும் புத்தகத்துறையிலும் இலக்கியத்துறையிலும் மேலோங்கி நிற்கிறார்கள். இந்த உண்மையை யாரும் மறைக்க முடியாது. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சகாப்தம் அவர் உடன் இருந்தவர் பதிந்த புத்தகத்திலிருந்து தான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம் தொடர்களே.